சீனிப்பாகு காய்ச்சின தேன் மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் விடும் போதும் பாருங்க அதெல்லாம் என்ன செய்யறது தேன் பதைகள் எல்லாம் வேஸ்டா போனது. அதாவது இப்போ நெஞ்சு வரத்துக்கு கண்டு கேட்பாங்க சில குஞ்சு வேலை அடுத்தாண்டு இதை கொண்டு வச்சா கொடுக்கலாம். இதை கொண்டு வச்சா கொடுப்பாங்க. ஒரிஜினல் தேன் வேணுமெண்டா தொடர்பு கொண்டா கிடைக்கும். அது எல்லாருக்கும் இல்லை, மருந்துக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஐயா மிக செம்மையா இருக்கியா. இப்போ பாருங்க, இந்த மைக்கை நான் கிட்ட கொடுக்கேன். தேன் பூச்சிட்ட சத்தத்தை ரியலா பாரு. கடும் கஷ்டம் தான். ஐயா கஷ்டம்தான். நீல வழியிலேருந்து பார்க்கும்போது இந்த வழி விளங்காது. தேன் தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அப்புறம் தேன் எடுக்கிறது எப்படி இருக்கும். கஷ்டம்தான். இதுலையா பக்கம்தான். தேனிரியா? ஓ, தேன் ஒன்று இருக்கு போல. தேன் இருக்குதான். எங்கே அந்த தம்பி கண்டுதாரு சதீஷ் எங்க நடந்து கூட சத்தம் பிள்ளைங்கதா பிள்ளைங்க வேணு. அது சரி, கலைச்சி விட்டுறாங்க. வரலாமா உள்ளுக்குள்ள பார்க்க? வாங்க வாங்க. வாங்க கொஞ்சம் இருங்க, வாரமா கலைச்சி விட்டுறாங்க. தம்பி வேக கொஞ்சம் பிடிக்கிங்களா? நீங்க நிக்க போறீங்களா? வாங்க. கிட்ட போகல, நான் இன்னும் கிட்ட போக போறேன். எங்க அருகி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் கலைக்காங்க பாரு. வெட்டி வெளி சாக்கணும். எங்கரி எங்கய்யா? இல்லை, இந்த பாலிக்குள்ள இல்லையா? வெளியில காணவே இல்லை. நீங்க அதுக்குள்ள எப்படி கண்டுனீங்க? பாருங்க, பூச்சி போகும். எங்கய்யா காணவே இல்லை? அந்தரி. சரி சரி. இன்னும் அந்த சின்ன ஓட்டைக்குள்ள ஆண்டு தேல். இப்ப இந்த சின்ன ஓட்டைக்குள்ள எப்படி அந்த தேன் எடுக்கிறது? தரைஞ்சி தான் எடுக்கணும். மரத்தையா? ஓ, மரத்தை வெட்டும். சரி. எப்படி இல்ல வெளியில அடிக்கிற தேன் கூடயா எங்களுக்கு பார்த்தா பாயம். ஒரு பூச்சி மருது பேசாம நிக்கிது. வெளியில பெரிய கூட சின்ன கூட எவ்வளவுக்குள்ள? பெரிய கூட தானே. அது சரி. அப்படி ஆண்டு பிடிக்கிறான் கடவுளி. ஒருத்தர் நிக்கலாமா? ஓ, நிக்கலாம். என்ன இல்லைங்க ஊதுரு. ஊதுனா என்ன செய்யும்? ஊதுனா கொஞ்சம் அடங்கும் போச்சு. போகுது போச்சு, மேல திரும்பிட்டு போகுது. இதுல பாருங்க, இந்த மர பொந்துக்குள்ள வந்து அந்த தேன் பூச்சி வந்து தேன் குருக்காட்டிக்கு அந்த சின்ன இடவுக்குள்ளால வந்து எப்படி கண்டுபிடிச்சி எப்படி எடுக்காங்க. அந்த வெள்ளையா தெரியுது அதுக்குள்ள இந்த தேன் பாது. இப்போ தேன் பூச்சியில் பொங்கல் வையுது, மேலுக்கு வருது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கையை வச்சு அப்படியே ஓட்டி பட்டி போறானே ஊதி ஊதி. அந்த மரத்தை பட்டி தரவா? நாங்கள் கொஞ்சம் பட்டுறோம். நீ அப்புறம் அந்த தேன் பூச்சி எடுக்கக்குள்ள இந்த அப்புறம் நீங்கள் தேன் எடுக்கக்குள்ள நான் வெளியில் வாரேன். தாங்க தம்பி. தாங்க விட்டுறேன். நான்
கலைஞ்சி வந்து குத்தாதானே இல்ல 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 பயமா ரெடி மணிக்கு கொஞ்சம் வச்சுக்கொள்ளு இப்போ பாருங்க இந்த மைக்கை நான் கிட்ட கொடுக்கேன் தேன் பூச்சிட்ட சத்தத்தை ரியலாக பாருங்க. இப்போ கிட்டத்தில் எங்களோட வீட்டை வந்து பெரிய தேன்பது இருந்தது எங்களுக்கு கிட்ட அதில் ஓரமாக நடந்து போகிறது எங்களுக்கு பயம் ஒரு 5-6 கிட்ட உங்களோட வந்தால் நாங்கள் தேன் எடுக்க பழகிடலாம்ல என்ன ஓ எடுக்கலாமா ஓ பழகதாமோ நாங்கள் ஏரியாவில் இருக்கிற தேன் எல்லாம் ஃபுல்லாக எடுக்கணும் இப்போ கொஞ்சம் பயம் போன மாதிரி எனக்கு வரும்போது பயந்து தான் வந்தேனா தேன் பூச்சி ஒன்று குத்துனாலே தாங்கிறாது வெறும் தேனை எடுக்க வந்தியும் அந்த கொத்தி திருந்த அந்த பூச்சி வந்து கலைஞ்சிட்டு தேன் பூச்சி அப்போ அந்த தேன் பூச்சி கலைஞ்சதால ஊதுனா அந்த தேன் பூச்சி திரும்ப உள்ள போயிருமா உண்டு அந்த தம்பி வந்து நின்று ஊதி கொண்டிருக்கான் ஊதணுமா அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பயம் காட்டாம மெதுவாக ஊதி 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 அந்த உள்ள அனுப்பணுமா தேன் கூட்டுக்குள்ள அனுப்பி எல்லாரையும் வந்து அந்த தேன் கூட்டில் ஒரு பக்கம் ஒதுங்க வைக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த உதிரார் என்ன குத்து ஐயா என்ன குத்து என்ன என்ன நான் கொஞ்சம் அங்கால போட்டவனே நீங்க எடுத்து நெல்லு நாங்கள் இன்னைக்கு என் தம்பி மைக்க வச்சுக்கொள்ளுங்க நீங்க ஒரு மைக்க வச்சுக்கொள்ளுங்க குத்தி போட்டேனே ஓ நல்ல காலம் நான் அவடத்து நினைஞ்சால வந்துட்டேன் மாத்தேலா கொத்தி இருந்த மாதிரி தேன் பூச்சி கலைஞ்சிட்டு நான் கொடுத்துருந்தால வந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமாக அந்த தேன் எடுக்கிறதுக்காக அந்த மரத்தை வந்து கொத்தி கொண்டிருக்காங்க இந்த பொந்துக்குள்ள வந்து தேன் கூட்டு இருக்குது ஐயாவுக்கு வந்து குத்தி போட்டு கையில் உண்டு தலையில உண்டு குத்தி போட்டான் தலையிலையும் குத்துனா ஐயா 2 பூச்சி குத்தி நல்லா அவடத்து நினைஞ்சால வந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி தான் அந்த அளவில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் கொஞ்சம் பிரிக்கிட்டானே என்ன குத்துதானே கடவுளே 3வது பூச்சி குத்தி போட்டு என்னென்ன பொய் சொல்லி தான் நீங்க கூட்டி வந்தீங்க இவ்வளோ பூச்சி குத்தாண்டு அப்போ போறேன் எனக்கு இந்த விளையாட்டுக்கு கடவுளே வெட்டு வெட்டு நீங்க வெட்டு அந்த காட்டுக்குள்ள நீங்க வீடி கொண்டு வர இதுக்கு தானே ஐயா இதுக்கு தான் கொண்டு வராங்க வீடி என்னண்டு காட்டுக்குள்ள இதுக்கு தான் கொண்டு வர வீடி பூ விட்டா சரி விட்டு அது சரி டெய்லியா பழகி விட்டாங்க இந்த தேன் பூச்சி விவரத்தை வச்சு எடுத்துட்டோம்னா இது இப்ப நாங்க அங்க காட்டின பழைய கொடி எடுத்துட்டு அப்ப இவங்க இங்க இருந்து டிரான்ஸ்லேட் ஆகி அங்க போவாங்க அதுக்குள்ள போய் இருந்துருவாங்க அங்க வந்து எடுத்தோடனே அவங்களோட இதே மாதிரி ஒரு தேன்பூச்சிக்கு ஒரு 3-4 இடம் இருக்கு ஒரு தேன் கூட்டத்துக்கு ஒரு 3-4 இடம் தான் தெரிஞ்ச இடமே அந்த நான் டெய்லியா வைக்கிற இடம் இருக்கும் எப்படி எடுத்தாலும் மாறி மாறி അവിടെ தான் இருக்கீங்களே எப்படி எடுத்தாலும் மாறி மாறி அங்க ஆயிருங்க மாறி மாறி இப்ப 4 இடம் அவங்களோட 4 இடத்தையும் கண்டுபிடிச்சு மாறி மாறி எங்கண்டாலும் ஒரு இடத்தை நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறான் தோணுக்கு ஓட்டிய தோணுது நான் தானே குத்துவாங்க மாமாவுக்கு கொஞ்சம் விருப்பம் போல தேம்பு வாங்கிட்டு வேணா அடிக்கும் அந்த நெஞ்சு வருத்தம்
அது இருக்கிறது நல்லா நெஞ்சு வருதுக்கா நெஞ்சு வருத்த மனமாக இந்த தேன் வதையில் வந்து அந்த வெள்ளையா இருக்கும் அந்த சின்ன குஞ்சுகள் உருவாகிறது என்ன இதை வந்து சாப்பிடலாமா அது அந்த நெஞ்சு வருத்ததுகளுக்கு நல்லதாம்மா என்னய்யா சரி சரி ஆனால் சின்ன சின்ன புழு மாதிரி இருக்குது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஒரு அருவருப்பு அறிக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது என்னய்யா ஆனால் சாப்பிட்டா நெஞ்சு வருதுன்னு இல்லைம்மா உண்மையிலே நினைக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் என்ன கடும் கஷ்டம் கொஞ்சம் தெரியல இந்த மரத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது இப்போ ஒரு தேன் பூச்சி அந்த குத்தெல்லாம் வாங்கி இந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டு யானைகள் காட்டு விலங்குகள் அந்த இதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த வேலைகளை செய்யணும் தேன் எடுக்கணும் என்னய்யா மரத்தை தரைக்கணுமா இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே தரைக்கணும் வேலை கொஞ்சம் போடுங்க பாப்போம் எத்தனை மணிக்கு முடியும் இப்போ டைம் 1 மணி ஆயிடுச்சு டைம் 1 மணி ஆகிட்டு இது வேறு மரம்ண்டா பரவாயில்ல டக்குன்னு தரிக்கலாம் இதே மாதிரி இந்த மரம் கட்டக்கால மரம் அன்றை அதுல எல்லாம் நல்ல தேன்றையும் ஆனால் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் கடும் கஷ்டம் தரிக்கிறது அது சரி அதே மாதிரி இது பின்னாங்கு தேக்கு அது எல்லாம் லேசி எடுக்கிற 2-3 தறியோட டக்குன்னு எடுத்துடலாம் இது கொஞ்சம் பைர மரம் வேணும் பைர மரம் பிக்ஸ் மரம் தெரியுங்களா தரிக்கிறது கொத்துற சத்தம் பக் பக்கண்டு கட்டும் சவுண்டாக கேட்குது இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ விளங்கும் எனக்கு தெரியல பக் பக்கண்டு பெரிய சத்தமாக கேட்குது இந்த காடு ஃபுல்லாக விளங்கு என்ன சத்தம் இந்த சத்தம் கொத்துற சத்தம் கடும் சத்தம் கேட்குது பக் பக்கண்டு உள்ள இப்போ உள்ள இந்த புதரும் தானே சில டைம் பொலிஷன் வந்து போயிருக்காங்க மரம் தரிக்காங்கண்டு அப்படி வந்து பார்த்துட்டு போகிறோம் நீங்கள் தேன் எடுக்கணும்னு சொன்னால் போயிடுவாங்க இப்போ தேன் பூச்சிலாம் வெளிக்கிளம்பி போகலையே வெளிக்கிளம்பாதா அதுக்கு போட்டாமல் இருக்குவாங்க தேன் பூச்சி பறக்குது அந்த ராசா பூச்சியை வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருக்குங்க இல்லைங்களே இந்த ராசா பூச்சி அதை வச்சு கொண்டு வச்சுட்டு இருக்குங்க ராஜா பூஜை ராஜா பூஜை வளைச்சி அப்படி ஃபுல்லாக இருக்கும் சரி தம்பி நடுக்காங்க தியாத்தி இந்த தேன் ஒழுகுது இந்த பாருங்க பூச்சி இனி கொடுத்தாது இந்த தேன் ஒழுகுது ஒரு இதுக்குள்ளே போட்டிக்கலாம் வாளி கொண்டு வந்த வாளிக்குள்ளே சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுவாங்க அப்படியே எடுத்து கடிங்க அப்படி வீடியோ எடுக்க பூச்சிலாம் இருக்கி இல்லை கடிச்சு சாப்பிடுங்க இழுக்க கூட 2 இழுக்கு கூட கடிச்சு சாப்பிடுவோம் இழுத்தா குறைக்கு அடிக்கும் ஒரேன்னா ஒன்று செய்யலாம் குறைக்கு அடிக்கும் அதாவது நம்ம ஐஸ்கிரீம் குடிப்போம் அது மாதிரி தான் குடிக்கணும் ஏன் புறைக்கு அடிச்சா அதோட என்ன நம்ம உயிருக்கு ஆபத்தா உடனே தண்ணி இல்லாட்டி பக்கத்துல சரி அந்த தண்ணியை முடிச்சு விட்டுறாங்க வைங்க அந்த பொத்தல் விளைக்கிற தண்ணி இல்லை இப்போ தண்ணி இருக்கிற இடையில தண்ணி அது கையிலையா தண்ணி மட்டும் ஊற்றிடுவோம் அப்படி இழுக்க தேனை மேலே செம்மையா இருக்கான் அப்படி வைங்க இது எல்லாம் ஃபுல்லா தேன் வாக்குறது அடுத்த வதை தேனோட கீழே வாளிக்கு வச்சிருக்கலாம் இது தேன் பூச்சி பறக்குது இனி குத்தாது நம்ம ஒரு வதையை தூக்கி எடுத்தோம்னா இனி குத்தவே குத்தாது அப்படியா சில குத்தும் இப்படி எடுக்காங்க உள்ளுக்குள்ள தேன் பூச்சி இருக்குது கல்லால் எரிஞ்சு அப்படி இப்படி அதை அலீனப்படுத்தினா தான் குத்து என்ன இப்படி பயம் இல்லை
கைக்குள்ள தேன் பூச்சி அந்த தேன் உழுவுதா சரி என்னடையா எல்லாம் ஃபுல்லாக தேனை தான் ஃபுல்லாக தேனை தான் எரியும் இந்த கீழே இதெல்லாம் குஞ்சானே என்ன தரிக்கிறதெல்லாம் சூரப்பு மடிக்கிறா எத்தனை மாதம் அப்படி ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே பாலிக்குள்ள வாங்கி பொழுது தேன் திங்கட கையெல்லாம் ஃபுல்லாக தேன் கடவுளி எந்த மரத்தை வெட்டி எடுக்கணும் என்ன செய்யறேன் உங்களுக்கு சிம்பிள் ஏன்னா இப்படி எடுத்து கஷ்டமா இருக்கு கல்லு இல்லை கண்டா கல்லெல்லாம் ஈஸி கல்ல பாருங்க அப்பா தேன் பூச்சி இப்படி ஃபுல்லாக கலைஞ்சிக்க பய மாதிரி குத்தாது அதே இப்போ ஒரு வதையை நம்ம எடுத்து ஒரு தேன் பூச்சி குத்துறல அது காரணம் இனி நம்ம குத்தியாவும் விட மாட்டாங்க என்றாவது நோக்கம் அது சரி அப்பா சரி இது பெற்று போடுங்க இப்போ குத்துதா உங்களுக்கு இல்லை எவ்வளோ தேன் பூச்சி நம்மளை சுற்றி தெரியுதாப்பா இனி குத்தாது எனக்கு பயமா இருக்கு என்ன சுத்தி வள கண்ணுக்கு முன்னுக்கெல்லாம் பிறகு வாக்கிக்கிட்டாலே எல்லாம் அப்படி இருக்கும் நான் சும்பிய மாட்டேன் அப்படி இருக்கேன் எதுவரையும் போகுது தம்பி இங்கே போய் கொண்டு தான் ரீபா இல்லைங்க கதிராக்கல் மலை பக்கம் என்னையா கதிராக்கல் மலை பக்கம் போகணும் இட வசதி இருக்கு மரங்களும் தான் கல்லுகளும் தான் வெட்டி வெட்டி எடுக்க வேண்டியாம் தரமான தேன் எடுத்து வரலாம் நாங்கள் ஒரு வீப்பில் 15-20 போத்தல் கொண்டு வருவோம் அது சரி ஒரிஜினல் தேன் வேணுமெண்டா தொடர்பு கொண்டா கிடைக்கும் அது எல்லாருக்கும் இல்லை மருந்துக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் ஐயா எல்லாரும் கொடுக்குறலையா வேண்டி சொன்னாங்க இந்த மருந்துக்கு கேட்டு வராங்களுக்கு மட்டும் தானே தேன் கொடுக்குறோம் என்ன அவ்வளோதானா முடிஞ்சு மேலே இல்லை வேறு கையெல்லாம் ஃபுல்லாக தேன் இதுக்குள்ள எந்த தெரியும் தெரியல சரி இப்போ தேன் எடுத்தாச்சு ஃபைனலி இப்போ இந்த இதை ஓட்டை வந்து அடைச்சி கொண்டு ஏன் அடைக்கிங்க திரும்ப வரும்
விலங்கு என்னண்டு? அதாவது நான் சொன்னேன் இப்போ ஒரு தேனுக்கு ஒரு 3 இடம் 4 இடம் இருக்குமெண்டு. ஓ அப்போ இதை அடைச்சி வச்சோம்னா இப்போ இதுல இருந்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்தா இதில் தேன் இருக்காது, தேன்பூச்சி இருக்காது. பூச்சிரி. பூச்சி அந்த வெட்டின பழைய இடங்கள் ஓ அதுக்கு போயிடும். இப்போ இதை அடைச்சி வச்சோம்னா அதுக்கு போய் நீ அங்கேருந்து எடுத்து இங்கே வந்து இதில் தங்குவாங்க. அப்படின்னு. ஓ ஆனால் இப்போ அடைச்சி வைக்காம விட்டு விடுமா வராது? வராது. இதே டைமுக்கு தான் நாளைக்கு எலும்பு. இதே டைமுக்கு நாளைக்கு. ஆனால் குத்துறதும் இதே டைமுக்கு தான் வீக்கம் பத்தும். அப்படின்னு. இப்போ குத்துதண்டா இப்போ தேன் எடுக்கக்குள்ள பை அப்பூச்சி குத்துனதானே 3 தேன்பூச்சி. ஓ நாளைக்கு இதே டைமுக்கு தானே அவருக்கு வீக்கம் படியும். ஓ அது மட்டும் வீக்கமாக தான் இருக்கும். அது சரி. இப்போ நம்ம இதை வந்து இப்போ நம்ம அடைக்காம போனா இதுல வந்து திரும்ப வராது தேன். திரும்ப வராது. எப்படின்னு பாத்தீங்களே, விழாத மாதிரி அடைக்கணும். ஓ உண்மையிலே வந்து உங்களோட வந்து சேர்ந்து பயணிச்சதுல மிச்சம் சந்தோஷம். எனக்கு உண்மையிலே ஆதரவு வழங்கி நீங்க உங்களோட தொழிலோட வந்து நானும் இப்போ வீடியோ எடுத்தா போயிட்டு உங்களோட வந்தால எனக்கு ஒரு பயம் இல்லாம போயிட்டு தெரிஞ்சாங்கன்றோடியா. மேலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஆட்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ தேன் எடுக்கிறது எப்படி, தேன் எடுக்கிற முறைகள் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட அவங்களும் பயனடைவாங்க நாங்கள் நம்புகிறோம். பாருங்க இப்படி அடைக்காங்கண்டி இந்த கொத்தின இந்த ஓட்டையில எல்லாம். அந்த அதெல்லாம் என்ன செய்யறது? தேன் பதைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போனது. அதாவது இப்போ நெஞ்சு வரத்தது கண்டு கேட்பாங்க சில ஆட்கள் வந்து இந்த குஞ்சு விதை எடுத்தாங்க இதை கொண்டு வச்சா கொடுக்கலாம். இதை கொண்டு வச்சா கொடுப்பாங்க. மற்றபடி எடுத்து வச்சோம்னா வேற பிராணிகள் வந்து சாப்பிடுறது போகும். அப்படின்னு இப்போ இதை என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் வச்சு கொடுப்பீங்க இல்லை கொண்டு போய் வேற யாரும் வந்து கேட்டால் கொடுக்க போறீங்களா? வேற யாரும் வந்து கேட்டால் இதை கொடுப்போம். கொண்டு போறது இதை கொண்டு வரதான். ஆனால் வச்சுட்டு போனா வேற இந்த விலங்குகள் வந்து சாப்பிடும். நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டீங்களா? இந்த குஞ்சு விதை சாப்பிட்றீங்க? ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு காட்டுங்களா பாப்போம். சாப்பிடலாமா? பிரச்சனை இல்லை. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்படிங்க சாப்பிட்டு காட்டு. காட்டுங்க. இந்த குஞ்சு விதை நெஞ்சு வரத்துக்கெல்லாம் நல்லா சாப்பிடலாம். பால் மாதிரி சாப்பிட. அது சரி. ஓ பால் மாதிரி. அது சரி. அதான் இந்த பழைய காலத்தாக்கள் இப்பயும் ஒரு வருத்தம் இல்லாம இருக்கிறது காரணம் தெம்பரிக்கிறதுக்கு. ஐயா சாப்பிட இல்லையா? சாப்பிடல. இல்ல நான் ஒரு துண்டு சாப்பிடுறதுக்கு பாக்க சாப்பிடலாம். இனிக்குமா? அப்படி இருக்கும். இந்த பால் தன்மையா கொஞ்சம் எரியும், அவ்வளவுதான். நம்ம அருவருப்பு இல்லாம சாப்பிட்டா சரி, அவ்வளவுதான். அருவருப்பு இல்லாம சாப்பிட்டா சரி. மருந்துதான். தாங்க ஒரு துண்டு கடிச்சு பாப்போம். ஐயா சாப்பிடுறாரு. எனக்கு சாப்பிடுறதுக்கான ஒரு மாதிரி சாப்பிடணும் போல ஏன்டா இவ்வளவுக்கு வந்துட்டோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்காம போனா ஒரு மாதிரி இருக்குமே. ஓ சாப்பிட்டு பார்க்கலையன்ற ஒரு இதா இருக்கும். ஒரு நல்ல துண்டு தாங்களேன். பிச்சு போட்டு இந்த துண்டு கொடுங்க. இந்த அடிக்கிட்டு வரும் சாப்பிடும். நல்லா பாரிக்குதானா? பறக்குது. இந்த அடிக்கிட்டே வரும். இந்த அடிக்கிற இந்த துண்டு சைட் இந்த பக்கத்து சாப்பிட. இந்த பக்கம் பூச்சிரி ஏதாட்டி கட்டுங்க குத்தாது. என்ன சொல்லுது? இந்த பெஸ்ட் சாப்பிடும் ஒரு மாதிரி இந்த தான் இருக்குது. சாப்பிட்டா நல்ல நெஞ்சு வரதுக்கெல்லாம். அதாவது நம்மளோட மாமா எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மாமாண்டா நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிற அம்மாட அண்ணன் தலைமுறையில எப்படி அவங்களுக்கு எல்லாம் இப்பயும் மழை பெஞ்சாலும் நம்ம இப்ப நடுக்குவோம், அவங்க நடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் இப்ப மழை பெஞ்சா ஜெக்கெட் தேவை, அவங்களுக்கு எல்லாம் ஜெக்கெட் தேவையில்ல, சும்மாவே தெரியும் வெறும் சைட். பாருங்க இந்த தேன்ல எவ்வளவு
இந்த இது இருக்கண்டு இந்த கருப்பாரிக்கிற மூச்செல்லாம் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு அது பிரச்சனை இல்லையா? இல்லை 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 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. போதும் எனக்கு. இந்த ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி அறியுது. தண்ணி கொஞ்சம் குடிப்போம். குடிக்கணும். ஃபஸ்ட் டைம் சாப்பிடுதானே அதில் கொஞ்சம் அறிக்குது. இனி பான் சாப்பிடுவோம் என்ன தேனோட. ஓ பான் வாங்கி வந்து சாப்பிடணும் வேணே. ஓ சாப்பிடுவோம். மறந்துட்டீங்களா? மறந்து தானே. இந்த தேன் எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் இருந்து வெளியில் போவோம் வேணே. வெளியில் இடத்த போயிருந்து சாப்பிடுவோம். அது ஸ்பெஷ் தண்ணி சாப்பிட்றதால கொஞ்சம் தொண்டைக்குள்ள சாங்க மாதிரி ஓ தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட பழகிட்டா சரி. ஓ ஆனால் பால் மாதிரி தான் ஒரு பச்சை பாலை குடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்த ஃபீல்டில் இருக்குது. அதே மாதிரி தான். இப்போ திரும்ப வந்து இப்போ நடக்கணும். இப்போ மொத்தம் ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படி தான். என்னென்னு சொன்னால் நாங்கள் வரும்போது நான் நினைச்சேன் ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு நடக்கணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஆனால் அதுக்கிடையில் வந்து தேனை கண்டாச்சு. போகிற வழியில் வந்து போகும்போது இடங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதையும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படித்தான் சொன்னாங்க பையாக்கள். பார்த்து போகும். இப்போ வந்து டைம் ஆகிட்டுது. ஒரு வெட்டையிலேருந்து பானை சாப்பிடுவோமா? பசிக்கிற மாதிரி கொஞ்சம். இந்த வாளிக்குள்ளே இருக்கு அந்த தேன் பாதையெல்லாம். இதை கொண்டு புளிஞ்சு அப்படியே எடுத்தா சரி என்ன? அப்படியா? காட்டுக்குள்ளே இருந்து இப்படி வந்து நாங்கள் ஏறிட்டோம் அந்த ஒரு வழிப்பாதைக்கு. இந்த வழிப்பாதையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போகணும். இது வந்து ஒரு வழிப்பாதை. அந்த எப்படி சொல்கிறது, இந்த விவசாயம் செய்கிறதுக்கு மற்ற இந்த மாடுகள் வந்து வரக்கூடிய மாதிரி ஒரு வழிப்பாதை. இங்கேருந்து இந்த வழியை எங்கே உன்னிச்சைக்கு வைக்க போகுது? உன்னிச்சைக்குன்னு இந்த வழிப்பாதை வந்து இந்த கோப்பா வழி உருகாமம் இந்த சைடில் இருந்து சிங்கள ஏரியா, மற்ற சிங்கள ஏரியா மாரி தெம்பட்டி என்ற ஒரு கிராமம், அங்கேருந்து போகக்கூடிய ஒரு வழி பாதை தான் இது. சில நபர்கள் வந்து இந்த வழியையும் பயன்படுத்தி கொள்வாங்க. இந்த பக்கம் அந்த மாடு மேய்க்கிற அந்த ஐயா இருக்கார். இந்த ஒரு டிப்பர் வருது சின்னஜைக்கு போகிறதுக்காக. அலம்பல் வெட்டி போகிறாங்க. கஷ்டம்தான். படத்துல சாப்பிடுவோம்ப்பா. சாப்பிடுவோம். என்னால் முடியல இதுக்கு மேலே. ஓரத்தில் இருப்போமா? ஓரத்தில் இருப்பீங்க. அப்படி போனால் போய் கொண்டு இருக்கலாம். ஓரத்தில் இருந்தாலும் வாகனம் அக்கள் வந்தாலும் சாப்பா. காலெல்லாம் சரி. மூடியில் இல்லை, ஒரு சின்ன துண்டு எடுத்தா. பாருங்க தேனோட தொட்டு சாப்பிட போகிறோம். புரிஞ்செடுக்கணும்னு இந்த வேஸ்டாக கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு. தேனில் பான் பட்டோன்னே கட்டியாகும். என்ன என்னையா? தேனில் பான் பட்டோன்னே அதே தேன். சாப்பிடுங்க நீங்க. நல்லா அந்த
முத்தணுமா இன்னும் முத்தணும் என்ன அது தேன் நல்ல இனிப்பா இருக்காங்க முத்தாட்டியும் சில தேன் ரீசமா சின்ன வதத்துண்டு அடுத்தனா நல்ல தேன் ஒரு துண்டு பாண்டா இருந்தது இடையில வீடியோ பார்த்துருப்பேன் நேற்று தினம் அதில் கொஞ்சம் சாப்பிடுதோம் நடந்து போக்குள்ள கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு கடைசியில் ஒரு பானை தான் மிஞ்சிருக்கு ஒரு பானை தான் சின்ன சின்ன துண்டாக தப்பிச்சு சாப்பிட்றோம் தேன் கட்டி ஒரு கேஜி டக்குன்னு வருதுன்னு தேன் மிஷம் இப்போ வந்து 3:15 டைம் இப்போ நாங்கள் சரியாக வந்து போகிறதுக்கு ஒரு 3:30 ஆகும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஊருக்குள்ளே ஐயா மேலே மிச்சம் சந்தோஷம் ஐயா சரியா கூட வந்து ஒரு துணையாக இருந்து இப்போ ஒரு மூத்த மனுஷன் இப்போ அந்த தம்பியாக்களுக்கும் தேர்ந்தெடுக்க தெரியும் என்றாலும் ஒரு பழைய ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆளோட வந்து போயிடலாதானே காட்டுக்குள்ளே ஒரு அனுபவம் ஆக்களோட போகலாம் காட்டுக்குள்ளே அப்போ கூட வந்து மிச்சம் சந்தோஷம் எங்களுக்கு ஒரு ஆதரவு இருந்தீங்க இறுதியாக வந்து நாங்கள் என்ன சேர்ந்துட்டோம் பாருங்க இந்த பக்கம் வந்து இருக்கிற வீடு இதான் வந்து இந்த ஊரில் வந்து கடைசியாக இருக்கிற வீடு சரியாக வந்து டைம் 3:55 காலையில் ஒருத்தருந்து வலிக்கிடும் போது 8:15 இருக்குமே நான் அங்கேருந்து வரும்போது 8 மணி ஒருத்தர் வந்து நம்ம இருந்து வலிக்கிடும் போது 8:15 அப்படி இருக்கும் வெளிக்கிட்டு நாங்கள் இருந்தால் 3:55 வந்து சேர்ந்துருக்கோம் உண்மையிலேருந்து மிச்சம் சந்தோஷம் நம்மளோட வந்த தம்பி வந்து இருந்தா முன்னுக்கு நடந்து வந்தால் அது ஒரு மரத்துக்கு இளைஞர் அவரோட போயிட்டு காலேஜிலேருந்து வீடியோவை முடிச்சு கொள்ளும் பாருங்க தம்பி நம்மளை விட்டு ஆள் வந்து வழியா மரத்துக்குள்ள இருந்து நினைப்பாரு தெரியாது எல்லாம் இருக்குதா அதான் சரி ஓகே நம்ம வந்து வீடியோ முடிப்போம் எழுவுங்க வாங்க சரி நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேன் எடுக்கிற முறை இதுதான் மற்றது வந்து நிறைய விடயங்களை பேசியிருந்தோம் இப்போ உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் டைம் முதலாவது அனுபவம் எங்களோட சேர்ந்து பயணித்த உங்களுக்கு உண்மையிலே வந்து மிச்சம் நன்றி உங்களுடைய வாழ்க்கை இதான்றது நிறைய பேருக்கு இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற தேன் எடுக்கிற முறையும் இதான் என்று தெரியும் இப்போ கிராமங்களில் இப்போ இப்படி தான் தேன் எடுக்கிறாங்க என்றது இப்போ வெள்ளையர்கள் எடுக்கிறது ஒரு மிதமானது தானே என்ன தம்பி அப்படி தானே இப்படி தான் எடுக்கிறது இப்போ வேறு ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா நீங்கள் ஏதாவது பேசணுமெண்டா தேனியல் வேணுமெண்டா நம்மட அண்ணாவை கான்டாக்ட் பண்ணி எடுங்க நாங்கள் உங்களை தொடர்பு எடுத்து விடுவேன் நான் பிஸ்னஸ் செய்கிறேன்னா சரி ஓகே இப்போ ஒரிஜினல் தேன் வேணுமெண்டா கண்டிப்பாக வந்து என் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுவேன் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டா நாங்கள் தம்பியாக நம்பர்னா பேசுனா தருவேன் அப்போ அவங்களோட நீங்கள் தேன்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றது வந்து என்னென்னா தேன் வந்து அனைவருக்குமே கொடுக்கப்பட மாட்டாது இந்த நோய் வாய்ப்படுறவங்க இந்த மருந்துக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் தேன் எடுத்து கொடுக்காங்க தம்பியாங்க எல்லாருக்குமே வந்து தேன் எடுத்து கொடுக்க மாட்டாங்க சுத்தமான தேன் சுத்தமான தேன் அது ஒரிஜினல் தேன் இவங்க வந்து என்னென்னா இதை வந்து ஒரு பரம்பரையாக தொழிலாக செய்கிறாங்க இப்போ வந்து அங்கே மீன் பிடிக்க போகிறதால யாராவது முன்கூட்டியே ஆர்டர் செய்தாங்கண்டா கண்டிப்பாக அவங்க போய் தேன் எடுத்து கொடுக்காங்க அதாவது அந்த மருந்துக்கு கேட்டால் மட்டும் என்ன அதான் மருந்துக்கு மட்டும் சரி ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீட்டு சம்பந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஒரு சந்தோஷமாக பாய்.
நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் அப்போ தம்பி வந்து தேனை கொண்டு வரதுக்காக வந்தவர் அவர் எல்லாம் தேன் இருந்தது. அப்போ நாங்கள் இந்த கடைக்கு முன்னே வந்திருந்தாப்புல அப்போ அண்ணா வந்து நிறைய அந்த தேனை வந்து செக் பண்ணி பார்க்குறோம், அந்த முறையை வந்து சொன்னார். அப்போ நாங்கள் தேனை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை இந்த தேன் வந்து எவ்வளோ இருக்குன்ற அந்த அளவையும் வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த பேப்பரில் வந்து தேனை விட்டால் இந்த பேப்பர் வந்து விலகாது, என்னென்னா விலகாது ஒரிஜினல் தேன். நம்ம போய் நின்று காட்டுக்குள்ளே அந்த தேனை எடுத்து வந்திருக்கோம். இப்போ விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. நேரடியாக விடுங்க பார்ப்போம் தம்பி, பார்ப்போம். உங்களை விடுங்க. தேனுக்கும் ஒரிஜினல் தேனுக்கும் பிடிங்க. இது இலகல்ல பேப்பர் இலகல்ல ஊறி பிடிக்கிறோம். வந்து நம்ம செக் பண்றோம்டா பேப்பர்ல பார்க்கலாமா? பேப்பர்ல விட்டு தேனை பார்த்த உடனே பின்னுக்கு பார்த்தா இலகுவாரு. ஒரிஜினல் தேனண்டா இலக மாட்டாரு. இலகல்ல மற்றது வந்து அந்த என்னன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணா வந்து என்கிட்ட வந்து பர்சனாக வந்து அந்த கதையை சொன்னார். ஆனால் வந்து சீனிப்பாக காய்ச்சின தேன் மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் விடும்போதும் அந்த தேன் வந்து பேப்பரில் வந்து விலை இல்லையா என்ன சொன்னவங்க என்ன. இப்போ அதுக்கு வந்து என்னடா அதில் அவங்க வந்து இப்போ ஃபுல்லாக வந்து வீடியோ எல்லாத்தையும் வந்து பேச முடியாது. அப்போ வந்து ஒரிஜினல் தேனை வந்து அப்படி அந்த நம்பக்கூடிய மாதிரி சில சில வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. 2 நாங்கள் பேச முடியாது. வியாபாரத்தை எங்களுக்கு இல்லாதவங்கள அதான் அதான் இப்போ இல்லை என்னன்னு சொன்னா இப்போ அது வந்து தப்பானது தானே. மற்றது இப்போ அந்த சுண்ணாம்பு இருக்கா அண்ணா, சுண்ணாம்பு கொஞ்சம் எடுங்க பாப்போம். அது எப்படி ஹீட் பண்றது? உள்ள கையில வச்சு ஹீட் ஆகும். நல்ல ஒரிஜினல் தேன் ஹீட் ஆகும், சுடும். பாப்போம் என்ன என்ன கையில கொஞ்சம் வைங்க பாப்போம். இப்போ கடுமையா வச்சுட்டீங்க நீங்களும் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கட்டுமா? ஒரு சின்ன தேய்ப்பாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கும். நீங்க தேய்ச்சி பாருங்க, சூடாகும். அது சூடாகும். கிட்ட ஒன்று காட்டுங்க கொஞ்சம். கண்டிப்பா இருக்கணும். அது அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க. கடுமையா சுடுது. அதான் ஒரு சின்ன தேன் வச்சு பாருங்களேன். சுடுவது பாருங்களேன். சுடுது இல்ல சுடும் தேன் வந்து இந்த சீனிப்பாக சுடாது. நல்ல ஹீட்டா இருக்கு. செக் பண்றாங்க. இதெல்லாம் உண்மையானதான். இப்ப வெளியில ஆட்கள் ரோட்டு வழியை கொண்டு வரவன் பார்த்தா 700 கட்டிட்டு ஒரிஜினல் தேன் இது வெள்ளை அரைக்குது. இந்த பாருங்க இப்படி கலராண்டு பாருங்க. பேப்பர் வந்து இன்னுமே விலை இல்லை. மற்றது வந்து என்னன்னு சொன்னா இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஒரிஜினல் தேனை கொண்டு வரும்போது என்ன வெள்ளையா இருக்குது, என்ன கலந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து சின்ன விதைன்னு சொல்லுவாங்க. சின்ன விதை. சின்ன விதை தேன் தான் இது. என்ன அதுல இருந்து வெள்ளையா இருக்கு. நல்லா முத்தினா கொஞ்சம் காரப்பா இருக்கு. பின்னாங்கு பூக்குற எடுத்தா தேன் வந்து கலர் மாறும். அப்படின்னு அதை நாங்க இந்த வீடியோவை இப்பதான் இதோட முடிக்க போறோம். என்ன சரி, இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.